வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மெது மெதுன்னு பஞ்சு போல் வெந்தய இட்லி. இது ஒரு பாரம்பரியமான இட்லி தாங்க. அந்த காலத்தில் மக்கள் வெந்தயத்தில் தான் இட்லி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். அது போடுறதுனால இன்னும் சாஃப்டாக இருக்கும் இட்லி. அது என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயத்தால் பல நன்மைகள் உண்டு. குடல் புண்ணை ஆற்றும், நார் சத்து உள்ளது, உடல் சூட்டையும் தணிக்கும். இது போல் நம்ம ஆரோக்கியமான இட்லி நம்ம டெய்லியே சாப்பிட்லாம். இதுக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் சட்னி சாம்பார் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். வெந்தயம் போட்டிருக்கிறதுனால கசப்பே தெரியாதுங்க, கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, நல்ல வாசனையாக இருந்தது. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். நான் குண்டு அரிசி, இட்லி அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா வெந்தயம் மட்டும் போடுறோம் இல்லைங்களா, அதனால் நான் இந்த சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணுங்கள், நல்லா சாஃப்ட்னஸாக வரும் இட்லி. இப்போ நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது காலையில் நான் ஊற வச்சேன்னா சாயங்காலம் தான் இதை நான் அரைப்பேன். அவ்வளோ நேரமும் இது ஊறினா தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுவும் ஒரு 2வது டிப்ஸு தாங்க. இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணும்போது தான் இட்லி ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அந்த நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ நான் வெந்தயம் 2 கிளாஸ் அரிசின்னா 1/4 கிளாஸ் வெந்தயம் போட்டிருக்கேன். அதே டம்ளரில் போட்டு அதையும் நம்ம அதோடு சேர்த்து ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு நான் சாயங்காலம் தான் திறந்து பார்ப்பேன். நல்லா ஊறும் பொழுது தாங்க நமக்கு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ காலையில் பாருங்கள், சாயங்காலம் இது நான் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு எப்படி பெருசாக வந்திருக்குது வெந்தயம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை தான் அரைச்சிக்க போகிறேன். நிறைய தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சிக்க போகிறேன். இது தாங்க நான் சொன்ன ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். அதாவது கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க, ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேஸ்ட் ஆயில் இருந்தால் கேஸ்ட் ஆயில் கூட சில பேர் ஊற்றுறாங்க. ஆனால் இது நாட்டு மருந்து கடையில் இருக்குது, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெந்தய இட்லி செய்யும்போது இதை யூஸ் பண்ணலாம். இப்போது நல்லா பாருங்கள் எப்படி மெது மெதுன்னு உளுந்து மாதிரியே, உளுந்தை நம்ம அரைச்சா எப்படி இருக்கும் அதே போல் நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதானா அரைச்சிக்குங்க. நான் கொஞ்சம் கிரைண்டர் ரிப்பேருங்கிறதுனால இதுலேயே நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி உழுது. கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் இதுக்கும் நான் அரைச்சேன். அதன் பிறகு அதே ஜாரில் நம்ம அரிசியும், ஊற வச்ச அரிசியும் அரைச்சிக்கலாம். அதோடு நான் அந்த ஆமணக்கு விதையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதை உரிச்சி கூட நீங்கள் ஆமணக்கு விதையை சேர்த்துலாம். நான் இன்றைக்கி உரிக்கல, நான் அப்படியே போட்டேன். நல்லா நைஸாக வந்துடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேங்க. அது நல்லாவே அரைப்பட்டுடும். மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் அந்த வெந்தயத்தோட இந்த அரிசி மாவும் கலந்து உப்பு, தேவையான அளவு உப்பு கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இது டைல்யூட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணணுங்க. ரொம்ப கெட்டியாக அப்படியே நம்ம இட்லி ஊற்றிடக்கூடாது. அதனால் இப்போ நைட்டே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் கரைச்சி, அதாவது டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் கூட நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் இந்த மாதிரி பாருங்கள் இருக்கணும், அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றுற மாதிரி நான் கரைச்சி வச்சுட்டேன், கலந்து வச்சுட்டேன். இப்போது காலையில் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்குது. அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கலந்து நான் இட்லி சுட்டேன். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ காலையில் 2 பேருக்கு தேவையான இட்லி வேணுங்கிறதுனால அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். மீதி மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் டைல்யூட் பண்ணிவிட்டு துணி போட்ட இட்லி தட்டில் நான் ஊற்றுறேன். எனக்கு எப்போவுமே இந்த இட்லி இந்த துணியில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும்.
அதனால் நான் இந்த மாதிரி தான் துணி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. சில பேருக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு இதை எடுத்து தட்டை வச்சுடணும். வச்சு ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். இப்போ சட்னி பாருங்கள். தேங்காய், வரமிளகா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு ஒரு 3 பல், தேங்காய், அப்புறம் சின்னதாக ஒரு ஓரளவு சின்ன புளி, நிறைய பாருங்கள் இந்த அளவுக்கு புளி போடணும், அவ்வளோதாங்க, நிறைய போட வேண்டாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பெங்களூரில் எங்கள் அம்மா செய்வாங்க இந்த சட்னி. அந்த சட்னி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இட்லியை பார்த்துடலாம். நல்லா பாருங்கள், பொதன்னு வந்திருக்குது. தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஸ்பாஞ்சாட்டம் இருந்ததுங்க. பாருங்கள் எப்படி அமுங்குது, அருமையாக இருந்ததுங்க பார்க்கும்போதே. இப்போ நான் அதை தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பாருங்கள் ஒட்டாமல் தான் வந்திருக்குது இட்லி. பார்க்க அருமையாக இருந்ததுங்க. உளுந்து போட்டு நம்ம இட்லி சுடுறோம் இல்லைங்களா, அதை விட எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த இட்லி. இனிமேல் வந்து நான் வெந்தய இட்லி அடிக்கடி செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஆமணக்கு விதை போட்டு இந்த இட்லி செஞ்சதுனால நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ரொம்ப நேரம் ஊற வச்சதுனாலையும் சாஃப்டாக இருந்தது. அந்த அரிசியும் காரணம். இத்தனையும் இது சாஃப்டாக வரத்துக்கு காரணம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.